Hello, RJ Balaji turned VJ Balaji turned sports commentator turned director turned என்னென்னவோ. Welcome to Film Companion South. I was expecting you to say welcome to Film Companion South அப்படின்னு சொல்றது தான் முதல் இதுவா. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெரிய ஒரு லீட் கொடுத்துட்டீங்க. But thank you so much for having me, Ranga, for the second time. Yeah, அது முதல்ல LKG, இப்போ graduation MA. Really இல்ல? Amazing. பா எப்படி அமைஞ்சு வருது பாத்தீங்களா? பட் ஆனா வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி இதே எனக்கு அமுச்சு வச்சாங்க. அப்பதான் எனக்கே தெரியும் அப்படியே எல்கேஜி எம்ஏ ஓகே. எல்கேஜில இருந்து நேரா எம்ஏ. மை காட். So I'm going to start with this very very obvious question and get it out of the way. Usually in the mid budget to lower end budget films க்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் நயன்தாரா மாதிரி ஒரு ஸ்டார், it's a little rare to find that level of star in a movie like this, right? So what was it? நீங்க அந்த கதையோட இது லைன் எழுதும் போதே இவ்வளவு பெரிய ஸ்டார் ஒருத்தர் போனாதான் இந்த பவர்ஃபுல்லா இருக்குமான்னு நினைச்சீங்களா? டு பி ஆனஸ்ட், நான் வந்து படம் வந்து மிட் பட்ஜெட், லோ பட்ஜெட் இல்ல ஹை பட்ஜெட்ன்றது வந்து இந்த மணி ஸ்பெண்ட் வச்சு நான் எனக்கு பார்க்க தெரியல. அது நீங்க சொல்லல, யூசுவலா சொல்றேன். I mean like when you consider stars and things like that. Yeah, I understood the question. என்னன்னா see to me இது நான் எழுதும் போதே இது வந்து எனக்கு இது வந்து பெரிய படம் மாதிரி தான் தெரிஞ்சது. பெரிய படம் அப்படின்னா எல்கேஜி வந்து I wrote only one character, அதாவது நான் எனக்கு எழுதிக்கிட்ட படம் தான் அது. ஸோ எவ்ரிதிங் மீதி இருக்கிற எல்லா கேரக்டருமே இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் மீ. எனக்கு அந்த வேலை கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஒரு கேரக்டர் எழுதிட்டு மீதி எல்லாம் சும்மா 2-3 சீன் தான் இருக்கும். அண்ட் ஐ வாண்டட் a dignified heroine, அதாவது கொஞ்சம் எல்லா படத்துலயும் இருக்கிற ஹீரோயின் மாதிரி இருக்க வேண்டாம்ன்றதுனால கொஞ்சம் டிக்னிஃபைடா எழுதும். அது ஒண்டிதான் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. பட் ஆனா இந்த படத்துல வந்து ஐ வாஸ் தேர் அண்ட் ஐ ரோட் 6 other characters along with me. ஸோ எனக்கு அப்ப எழுதும் போது இது வந்து ஒரு பெரிய ஒரு படமாவே எனக்கு பெரிய படம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா 7 பேருக்கு நான் எழுதுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய லீப். ஸோ அந்த டைம்ல டு ஹாவ் சம்படி டு பிளே த சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் மூக்குத்தி அம்மன், we thought we'll have to go to somebody like Anushka or Nayanthara who are really big. அண்ட் இந்த படத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து இட் இஸ் ஃப்ரம் தேர் மவுத் அண்ட் அவங்க சொல்றாங்க அம்மனா இருக்கும்போது நிறைய பேருக்கு கன்வின்சிங்கா ரீச் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து எழுதும் போது வந்து எனக்கு இந்த ஐடியா தான் இருந்தது. பட் ஆனா நான் டைரக்டா அவங்க கிட்ட போய் அப்ரோச்சே பண்ணல. இன்ஃபேக்ட் இப்ப நான் சொல்லலாம் லைக் ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன் சினிமா, லைக் ஒரு ஹீரோயின். அவங்க கிட்ட நான் வந்து சும்மா போன்ல சொன்னேன். ஷீ செட் சூப்பரா இருக்கு, நான் பண்றேன்ட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, போன்ல சொன்னேன், அவங்க நான் உடனே பண்றேன்ட்டாங்க. இதே மாதிரிதான் எனக்கு எல்கேஜிலேயே ஆச்சு. I just narrated and she said okay. அதே மாதிரி பார்க்கும்போது நான் ஓகேன்னு நினைச்சிட்டேன். ரேண்டம் கால் ஃப்ரம் நயன்தாரா, நீ வந்து என்ன கதையை என்கிட்ட சொல்லல அப்படின்னும் போது இல்ல நான் சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் சொன்னேன். அண்ட் she immediately liked it and she agreed. So it all happened. டக்குன்னு நடந்தது. அண்ட் ஃபார் த ஃபில்ம் ஐ திங்க் ட்ரெய்லர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க படம் தான் ஃபுல்லா பார்ப்பீங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே they say like she fits the role so well. Right, even in the poster she looked amazing. So and the fit ரொம்ப நல்லா இருந்தது. Who's this friend you asked first? Shruti Hasan. Okay. So இப்போ director, co-director, okay, but direct like that job. இப்போ வந்து தமிழ் சினிமால நீங்க 2 type of directors இருக்காங்க. Okay, and it's a valid separation. ஒன்னு வந்து இந்த விசு, எஸ்பி முத்துராமன் அந்த ஸ்டைல்ல வந்துட்டு நான் ஸ்கிரீன் பிளேயை நல்லா எழுதிட்டு நான் வந்து அதை திரைக்கு கொண்டு போறேன்னு ஒரு டைப் ஆஃப் டைரக்டர். இன்னொன்று வந்து இந்த வெற்றிமாறன், மணிரத்னம் அந்த ஸ்டைலில் வந்து ஸ்க்ரீன் பிளேயை தாண்டி எப்படி ஒரு படத்தை விஷுவலாக கொண்டு போகிறதுங்கிறது அது தட் இஸ் த திங் தட் தே டேக். நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில்? ஐ நோ இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் யூ டு சே திஸ், பட் வாட் இஸ் யோர் டெஃபினிஷன் ஆஃப் அ டிரெக்டர்? நீங்க வந்து ஆக்சுவலாக வாட் எவர் ஐ வாண்டட் டு சே நீங்க சொல்லிட்டீங்க. இட் இஸ் டூ ஏர்லி ஃபார் மீ டு ஆக்சுவலி சே எனிதிங். ஏன்னா நான் வந்து எல்கேஜி எழுதும்போது நான் எழுதுவேனே எனக்கு தெரியாது. எனக்கு எழுத வரும், நான் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் பண்ணேன். அந்த படத்துல நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஐ டிட் ஆல் தி ஜாப். ஸோ எனக்கு எழுதுவேன் அப்படின்றதே அந்த படத்துல தான் தெரியும். அண்ட் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணும்போது தான் எனக்கு இதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. லைக் நான் எல்கேஜியில கத்துக்கிட்டதெல்லாம் இன்ஃபேக்ட் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கிட்ட கத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் சி சாரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவர் கூட ஒரு வாட்டி லஞ்ச் சாப்பிடும்போது அவர் சொல்லியிருந்தாரு, நான் எடுக்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப எப்பவுமே ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா எல்லா ஆக்டர்ஸையும் ஒரு ஊருக்கு கூட்டு போயிடுவாரு. கூட்டு போய் 30 நாள்ல அந்த மொத்த படத்தையும் முடிச்சு கூட்டு வந்துருவாரு. They will not have anything else to do in that place. இப்போ ஒரு கிராமத்துல, பொள்ளாச்சி உள்ள ஒரு கிராமத்துல கூட்டு போய் படம் மொத்தத்தையும் முடிச்சிருவாரு. எக்ஸாக்டா I applied that in this film. I took the entire crew to Nagarkoil, finished the film in one stretch, most of the film 90% ஒரு. ஸோ என்னன்னா இது எல்லாமே எனக்கு நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அண்ட் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் டெக்னிக்கலாவே வந்து we made a better film. Okay.
ஸோ அந்த படத்துல எங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்ததோ அதை வச்சு பண்ணோம். ஸோ இட் இஸ் டூ early for me to say I want to be that person or this person, but I want to make happy films, a film that are making people happy and people who have invested the money அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். ஸோ I want to make happy films overall. அதனால எனக்கு ஐ வாண்ட் டு கோ திஸ் சைடு ஆர் தட் சைடு இன்னும் டிசைட் பண்ணி அதெல்லாம் தெரியல. எனக்கு நல்ல ஜாலியா சந்தோஷமா படம் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணீங்களா? நான் ஆல்ரெடி நான் கண்ணாடி போட்டா பாக்யராஜ் மாதிரி தான் இருக்கேன். இத அப்படியே எப்பவுமே அப்படிதான் பாக்யராஜ் மாதிரியே தான் இருப்பேன். சோ அதெல்லாம் பண்ணல நான். சோ இப்போ வந்து நீங்க ஹாப்பியா ஜாலியா படம் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, இஸ் தேர் அ கன்சர்ன் தட் ஒரு காலத்துல வந்து ஒரு இமேஜை வச்சு நிறைய காலத்துக்கு ஒரு கரியர் ஓட்டிடலாம். பிகாஸ் இட்ஸ் லைக் யூனோ பீப்புள், த ஃபில்ம்ஸ் வர் நாட் மெனி, என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வர் நாட் மெனி. ஸோ ஒரு கமீடியன்னா அவர் வந்து ஒரு நாகேஷ்லாம் பாத்தீங்கன்னா he was a comedian for so long, for decades. பட் அவருக்கு அப்புறம் அந்த கமீடியன்ஸ் பார்த்தா ஸ்லோவா the lifespan started கொஞ்சம் shrinking in this thing because you know the options are there and things like that. So நீங்க வந்து even like that, when you think about making one type of film, that is the happy film for making people happy, it is always going to be there. People always want to be entertained. Adana question பண்ணல. பட் ஆர்ஜே பாலாஜிங்கிற ஒரு இமேஜ் ஒட்டிடுமா அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தா? நான் இப்போ வந்து as an actor-ஆ நான் உங்ககிட்ட போன பதில் சொன்னேன்னா எனக்கு தெரியல. சி இப்போ ராஜ்குமார் இரானி ஃபிலிம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ராஜ்குமார் இரானி இப்போ டைரக்டர் சங்கர், இப்போ சங்கர் சாரோட ஃபிலிம்ஸ்ல ஃப்ரம் ஜென்டில்மேன் till now you will have a pattern in their films. Right. For even Rajkumar Irani அவங்களோட படமும் எல்லா படத்துலயும் ஒரு pattern இருக்கும். Probably they will have a Sanju in between or probably a boys in between. ஆனா ஜெனரலா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். So I am saying as a person who want to create content, I want to create a style of content that people can watch happily with their family. Right. Because already நம்ம வாழ்க்கையில அவ்வளவு சோகம் இருக்கு. நான் இங்க வந்து அழ வச்சுட்டு 1 கிலோ கச்சி படுத்து அதுக்காக I don't want to make meaningless films, but films that have a pattern or probably இவன் படமா நல்லா இருக்கும், அந்த ஒரு ஜாலியா இருக்கும், அந்த ஒரு பிராண்ட் தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க லிங்கோலாம் நல்லா கத்துக்கிட்டீங்க. கிரியேட் கான்டென்ட், பிராண்ட் கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் சூப்பரா சொல்றீங்க. சோ சவுத் கை நான் இப்ப வேற பேசணும். என்ன சொன்னீங்க? சவுத் கைனா? ஓ அப்படியா? உங்களோட 4 ஆர்டிகல் படிச்சாலே என்னால 25 இன்டர்வியூ கொடுக்க முடியும். நீங்க இந்த படத்தை வந்து இது ஒரு 100% சாமி படம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தட் ஜஸ்ட் டிஃபைன் தட் ஃபார் மீ. சோ நான் வீட்ல இருந்து வெளில கிளம்பும்போது சாமி கும்பிட்டு தான் வெளியே போவேன். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கேன். ஸோ அதனால வந்து ஆர்ஜே பாலாஜி எல்கேஜிக்கு அப்புறம் ஒரு சாமி படம் எடுக்கிறாங்கன்னா ஏதோ சாமி கிண்டல் பண்ற படம் அப்படிலாம் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் பேர்லாம் சொன்னாங்க. பட் ஆனா see to me it is a சாமி படம், பட் ஆனா definitely not சாமி படம் of 90s that we have seen. like நயன்தாரா வந்து ஒரு 1008 அம்மன் பேர்லாம் கோத்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுறாங்களா? அது 13வது பாட்டு அதுல நம்பர் வரும்போதே எல்லாம் எழுந்து போயிடுவாங்கன்றதுனால we have moved. ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்றதுனால I wanted to make a சாமி படம், பட் ஆனா relevant to today's times. ஓகே, இன்னைக்கு இருக்கிற டைமுக்கு ரெலவெண்டா இல்லாம நான் அதே ஃபார்மேட்ல டெம்ப்ளேட்ல நான் வந்து ஹாப்பி படம் எடுக்க போறேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. இது கண்டிப்பா வந்து லைக் as you எங்க ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு ப்ராபபிலி தெரிஞ்சிருக்கும். see it's a film about God versus God we created versus God who created us. சோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிகே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். I was going to ask you. Yeah. சோ எனக்கு நான் பிகே வந்து ஆக்சுவலா பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். பட் I also met ராஜ்குமார் இரானி for that matter. சோ நான் அவரை பார்த்தேன், அவர் பாம்பேல வந்து மீட் பண்ணேன். நான் அவருக்கு ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு பெருசா எனக்கு இதுவாகல, நான் இது வரைக்கும் கன்வின்சிங்கா இதாகல, நாங்க வந்து வேற ஒரு கம்பெனிக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்கோம், வாட் யூ ஹேவ் அப்படின்னு கேட்கும்போது ஐ டோல்ட் ஹிம் an ஐடியா, இது மாதிரி பண்ணுவேன் நான் இப்படி பண்ணேன்னா he was like very impressed. He said like எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, I'm very happy that the film is going in some thinking mind, நான் உனக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. சூப்பர் சார் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நான் மொத்த படம் எவ்வளவுக்கு எடுப்பேனோ அந்த பட்ஜெட். So that's when I realized like okay, ரைட்ஸையும் வாங்கி அதுக்கப்புறம் பண்ணா கமர்ஷியலி என்னால இது வயபிளா ஒரு ஃபில்ம் மாத்த முடியாதுன்றதுனால தென் எனக்கு அந்த படத்தோட கோர் ரொம்ப பிடிக்கும், the questions that the film asked. Right. So எனக்கு அந்த கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ரெலவெண்டா ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து மூக்குத்தி அம்மன். இப்போ வந்து ரீசெண்டா நீங்க பிகே சொன்னீங்க, டிரான்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு மலையாளத்துல, தட் இஸ் ஆல்சோ காட்மேன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். அண்ட் யூடியூப்ல ஒரு காமெடி ஓடிட்டே இருக்கு which is நித்யானந்தா and the various spoofs that kind of come from him. When Godmen have already been, அவங்கள ஏற்கனவே ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டாங்க. லைக் நிறைய பேர் வந்து you know like when you look at the way YouTube is,
அண்ட் எஸ்பெஷலி இந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஸோ அதை தாண்டி ஃப்ரெஷ்ஷா எப்படி, மீன் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டெல் மீ சீக்ரெட்ஸ் அபவுட் த மூவி, பட் வாஸ் இட் டிஃபிகல்ட் டு லைக் இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க, ஹவு டு வி எக்ஸீட் தட், அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததா உங்களுக்கு? டு பி ஹானஸ்ட் என்னன்னா, இந்த ஃபில்ம் இஸ் நாட் ஒன்லி அபவுட் தட். த ஃபில்ம் இஸ் அபவுட் ஃபேமிலி. ஒரு குடும்பம், கடவுள் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, கடவுள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற குடும்பம். ஹவு த ஃபேமிலி ஃபைனலி ரியலைஸ் இட்ஸ் அஸ், வி ஹேவ் டு டூ திங்ஸ் ஃபார் ஆர் செல்ஃப். மேபி கடவுள் வந்து அந்த நம்பிக்கையை தான் கொடுப்பாங்களே தவிர தைரியத்தையும், கொஞ்சம் நம்பிக்கையும் தைரியம் இருந்தா நம்ம பிரச்சனை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்றத இந்த ஃபேமிலியோட ஜேர்னி தான் படமே. அதுல தேர் இஸ் ஆல்சோ அ சாமியார். அண்ட் நீங்க சொன்ன அந்த லிமிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் ஏன்னா நீங்க வந்து அந்த 90s வர அம்மன் படம் மாதிரி ஒரு சாமியார் கத்தி எடுத்து கையில குத்துற மாதிரி, ஒரு பாம் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி சீன்ஸ் இப்ப பண்ணா எப்படி எடுப்படும் தெரியல. அதே மாதிரி we were not breaking our head to actually ஐயோ இப்ப யூடியூப்ல இல்லாததை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற. ஏன்னா பிகாஸ் நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி அது ரியாலிட்டிக்கு அவேவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது ஒட்டாமையே போயிடும். ஸோ we have just stuck to the basics. என்ன ஏற்கனவே பார்த்து பழகிருக்காங்களோ அதை நாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல சுகர்லாம் தூவி கொஞ்சம் கொடுத்துருக்கோமே தவிர வித்தியாசமா ஒண்ணு காமிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மைக்கு புறம்பா எதுவும் சொல்லல. ஸோ நீங்க எப்பவுமே வந்து யூ டாக் இன் ப்ளூரல் அண்ட் பாலாஜி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏர்லியர் ஃபிலிமும் நீங்க பண்ணியிருந்தீங்க. இப்போ இதுவும் ஒரு அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியா? எஸ், இந்த படத்துலயும் வந்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக் பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அண்ட் ஐ ஹவ் டைரக்டட் along with a person called NJ sir. Right. So when you have a like a writers, see usually வந்து there are some writers who சில directors வந்து assistant directors ஓட ஒரு roomல they'll get into a room and they'll say okay இந்த scene எப்படி அந்த scene எப்படி, they'll just be tossing ideas and அப்படி யோசிப்பாங்க scene by scene. அதுக்கும் நீங்க ஆர்ஜே பாலாஜி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டிங் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி எழுதுறீங்க? வாட் இஸ் த ரைட்டிங் ப்ராசஸ்? எனக்கு வந்து டிரெக்டர்ஸ் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல பண்ணுவாங்கன்னு சுத்தமா ஐடியாவே கிடையாது. தீஸ் ஆர் த பாய்ஸ், சம் ஆஃப் த பாய்ஸ் ஆர் தேர் வித் மீ ஃபார் த லாஸ்ட் 10 years. நான் ரேடியோல என்னோட ஷோ பண்ணும்போதுலேருந்து நான் எந்த ஷோ வந்து ரேடியோக்கு பண்ணாலும் இந்த பசங்களோட தான் எழுதுவேன். ஸோ தேர் ஆர் நியூ பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு 7-8 பேர் வி ஜஸ்ட் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல வி சிட் அண்ட் வி ஃபினிஷ் டிராஃப்ட் இன் 15 days அப்படின்னா வி டேக் அ பிரேக். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு வாரம் 10 நாள் பிரேக் எடுத்துட்டு வில் அகைன் கோ ஃபார் another draft. இது மாதிரி ஒரு 4-5 மாசம் நாங்க ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை பேசி அந்த ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆகிறதுல இருந்து ஃபைனல் டிராஃப்ட் வரைக்கும் வி ஒர்க் டுகெதர். அதுல வந்து என்னோட பர்சன்டேஜ் என்ன இன்வால்மெண்ட் இருக்கோ அதே தான் என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருமே. ஸோ ஐடியா ப்ராபப்ளி இது பேசிக் ஐடியா இருந்தா இருக்கலாம், பட் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் திங்க் இட்ஸ் அ டீம் ஒர்க். அண்ட் இதுதான் என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 5 மாசம் நான் நல்ல வேலை பண்ணிட்டேன்னா, நான் இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், எல்கேஜி ஆகட்டும், நான் எல்லாருமே பீப்புள் சே ஆல் த அதர் டைரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவாங்களா, நீங்க வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸ், டக்குன்னு ஏதாவது ஒரு லைன் போடுங்க அப்படி சொல்லுவாங்க. நிறைய படத்துல 1 லைன் போடுறது, 2 லைன் போடுறது, அதுதான் பண்ணிட்டே இருந்தேன். பட் இந்த 2 படத்துலயுமே we haven't added anything on spot. Predominantly நாங்க என்ன எழுதினமோ அது ஒண்டிதான் எடுத்தோம். அதுக்கு காரணம் வந்து we invest so much time as a team to write the film. So the improv-லாம் வராதா செட்ல when you're going on the set? I'm not talking about the one இப்போ டக்குன்னு ஒரு டைமிங் ஜோக் வருது, அது நான் சொல்லல. என்னன்னா இப்போ எக்ஸ்ட்ராவா இது ஒன்னு எடுத்துக்கலாமா, இது தேவையா, ஸோ எங்க ஸ்ட்ரக்சரா எங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த படம் நான் சொன்ன மாதிரி இப்போ என்ஜே சரவணன் அவர் வந்து இஸ் பின் இன் சினிமா ஃப்ரம் 2001. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட மெச்சூரிட்டி ஆஃப் ஹேண்ட்லிங் விமன் கேரக்டர்ஸ், ஸோ அது வந்து ரைட்டிங்ல வந்தது, மேக்கிங்ல வந்தது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஸ்குவீஸ் திங்ஸ், த பெஸ்ட் திங்ஸ் ஃப்ரம் மை டீம். அவங்க கிட்ட இருக்கிற நல்லது எல்லாமே நான் அப்சர்வ் பண்ணிப்பேன். ஸோ தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் லைக் என்னால இந்த 2 படமும் சந்தோஷமா பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ பிஃபோர் எல்கேஜி ஆர்ஜே பாலாஜினா ஒரு ஸ்லைட்லி அன்னோன் குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஆஸ் அ பர்சனாலிட்டி, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம். பட் அந்த படம் ஏதோ சுமாரா போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் இப்போ வந்து நீங்க யூ நவ் திஸ் சக்சஸ்ஃபுல் ஃபில்ம் மேக்கர், ஒரு ப்ரெஷர் இருந்ததா? ப்ரெஷர் இல்ல, ஆக்சுவலா ப்ரெஷர் இல்ல. இப்போ நான் நாளைக்கு வந்து கிரிக்கெட் காமெண்ட்ரி போறேன். ஸோ ஏற்கனவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐ பின் டூயிங் திஸ் ஃபார் 3-4 years now from the launch of their channel. பட் ஆனால் நாளைக்கு போகும்போது ஐ ஃபீல் வெரி நர்வஸ். அகைன் எனக்கு ரொம்ப ஈஸியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தான் அது, ரொம்ப நான் ஈஸியா பண்ணிடுவேன். பட் ஆனால் ஐ ஃபீல் வெரி நர்வஸ். ஸோ அது மாதிரி தான் ஐ ஹேண்டில் எவ்ரி ஒர்க் ஆஃப் மைண்ட். இப்போ எனக்கு எல்கேஜிங்கும் போது ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது, நம்ம செமையா பண்ணிடணும், கரெக்டா பண்ணிடணும். அண்ட் ஐ ஆல்மோஸ்ட் didn't do 17 films அந்த டைம்ல, எல்கேஜிக்கு முன்னாடி. அண்ட் இந்த படமும் மூக்குத்தி அம்மனும் வந்து when we gave it to Disney Plus Hotstar VIP ஃபுல்லா சொன்னாதான் அவங்க அங்க பின்னாலாம் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ வந்து இந்த மீடியால நினைக்கிறேன்
மீடியால எல்லாம் நம்பர் ஸ்பெகுலேட் பண்ணாங்க, இவ்வளவு கொடுத்துருக்காங்க அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து somebody from the cinema industry they told me like யாருமே செகண்ட் ஃபிலிமுக்கு they wouldn't have earned this much, நீங்க உங்களால இது நம்ப முடியுதா அப்படிலாம் சொல்லிட்டு. பட் ஆனா எங்கேயோ வந்து I did only this for 1.5 years believing that it will be a great content. ஓகே. ஸோ எனக்கு ப்ரெஷரா இருக்காது. லைக் எவ்ரி டைம் ஐ டூ சம்திங், ஐ மேக் ஷூர் தட் என்னால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும். அது ப்ராபப்ளி நான் இப்போ வந்து ஐ வில் நாட் சே மூக்குத்தி அம்மன் இஸ் காவியம், பட் ஆனா குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி பாக்குறாங்கன்னா அவங்க சிரிப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, தே வில் சே இட்ஸ் a good film. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் என் சைட்ல இருந்து இருக்கணும். ஸோ ப்ரெஷர் இல்ல, பட் ஆனா ஐ given my heart and soul into it for the last 1.5 years. Right. So this commentary thing that you're doing, இப்போ நீங்க பாம்பேல ஒரு ரூம்ல குவாரண்டைன்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. Now இப்போ வந்து do you see this as this is very unusual because ஒரு சினிமா பர்சனாலிட்டி, கிரிக்கெட் பர்சன், ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ் யூஸ்வலி பண்ற வேலையை நீங்க வந்து ஒரு சினிமா பர்சனாலிட்டி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து நீங்க பண்றீங்க. Do you see that this as just a fun thing or an extension of a brand Balaji, or is it a source of income? How do you look at commentating? Is it just like, you know, how is it? See, 4 வருஷம் முன்னாடி the same question I had when they came and approached. They wanted me to be the face of their channel. நாங்க தமிழ்ல லான்ச் பண்ண போறோம், face of the channel இருக்கணும். நான் சொன்னேன் புரியல எனக்கு, நீங்க ஒண்டி மீதி எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ், உங்களை சுத்தி கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் போது நான் we both like the channel and also we are very clear that என்னால what I can bring to the table. நாங்க வந்து நான் என்ன இப்போ ஒரு டிவில ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் பார்க்கும்போது பசங்க இல்ல ஃபேமிலி என்ன பேசுவாங்களோ அதை நான் அங்க பேசுவேன். ஸோ இது வந்து நான் எதிர்பார்த்ததோட சேனலும் சரி அண்ட் எனக்கும் பர்சனலா நான் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் விசிபிளி ஹாப்பி சீயிங் ஆல் தட் ஹாப்பி பீப்புள். நான் இப்போ நான் நாகர்கோயில ஷூட்டிங் போறேன்னா நான் இதுக்கு முன்னாடி நடிச்ச 25 படம் யாருக்கும் தெரியல. they know me because அந்த கிரிக்கெட்ல வர ஆர்ஜே அப்படி அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ லைக் wherever nook and corner of தமிழ்நாடு they know me by this work for the last 3 years தான் நான் பண்றேன் இது. ஸோ ரீச் ஆகட்டும் அதே நேரத்தில் வந்து அப்ரிசியேஷன் ஆகட்டும், இட் இஸ் பீன் வெரி பாசிட்டிவ் மோஸ்ட்லி. அண்ட் எனக்கு பர்சனலா என்னன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ என்ஜாய் டூயிங் திஸ் ஒர்க். அண்ட் ஆல்சோ லைக் கிரிக்கெட் பாக்குறதுன்றது வந்து ஒரு ஹேபிட். ஒரு 10 வருஷம் நம்ம 20 இப்ப நான் வீட்டுல இருந்தாலே நான் வந்து இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் ரீசெண்டா தமிழ் மாற ஆரம்பிச்சு. பிகாஸ் ஏன்னா 20 வருஷமா யூ லிசன் டு அர்ஷா பவுக்லே, ஜெஃப்ரி பாய்காட், ரவி சாஸ்திரி, இதே பார்த்து இப்போ வந்து என்னன்னா I'm seeing literally habit has been இப்பதான் ஆரம்பிக்குது, கல்டிவேட் ஆகுது. அது நிறைய பசங்க இப்ப சின்ன வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஃபேமிலியா உட்காந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. I'm saying அடுத்த 10 வருஷத்துக்கு நான் இந்த வேலை பண்ணுவேன். So that a boy who is in school will probably get into his work. He will have his own child. So எனக்கு I see this as a work that will go on for years now. Okay, நீங்க இன்னும் क्वेश्चन ஆன்சர் பண்ணல. ஃபன்னா இல்ல ஒரு ரெவென்யூ சோர்ஸா? There are many avenues of making money these days. Like அதனால தான் வந்து I make one film at a time in 1.5 years. ஏன்னா அதுக்கு நடுவில் நான் ட்வீட் போட்டுருவேன். ஒரு ஏதோ ஒரு பிராண்ட் வந்து இது பண்ணாங்கன்னா ஒரு இந்த சீரீஸ் பார்த்தேன் சூப்பரா இருந்ததுன்னு. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய avenues of making money இருக்கு. அண்ட் I do lot of stage shows. I go as guest. ஸோ காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் திஸ் இஸ் லைக் I really enjoy this work. Gives me a lot of freedom. எனக்கு பயங்கர வேலை பண்ணோன்னே அப்பா செமையா ஒரு வேலை பண்ணோண்டான்ற ஒரு ஃபீலிங் வரும். இல்ல நான் ஏன் கேட்டேன்னா அந்த क्वेश्चन, நீங்க வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்க கரியர் அப்ரோச் பண்ற மாதிரி தெரியுது. நாட் த யூனோ ஏதோ ஒரு படம் கிடைக்குதா, படம் சைன் பண்ணோமா போனோமா. லைக் earlier it was like that. You were getting roles and you were signing films and there were many bad films and there were some good films and all that. But இப்போ கொஞ்சம் ஒரு ரொம்ப குவாலிட்டி கான்ஷியஸ் ஆன மாதிரி தெரியுது. Is that right? இது வந்து minus the film that I've done, like 25 films நான் பண்ணிருக்கேன். இப்போ என்னன்னா அது வந்து completely not in my control. Right. நீங்க to be honest, நான் நடிச்ச நிறைய படம் எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கும். அதாவது யாராவது பாத்திர போறாங்களான்னு கேப் எல்லாம் போட்டு எனக்கு வேர்க்கும், அப்படியே கையெல்லாம் வேர்க்கும். ஏன்னா எனக்கே தெரியுது it was very very mediocre whatever that I have done. I'm not talking about the films that I've done, but whatever my work, எனக்கு அந்த பாடி ஆஃப் ஒர்க்காவே பெருசா பிடிக்கல. அதனால தான் I stopped acting from like supporting roles. இந்த இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், சைட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன ரோல் இருக்குமோ அதான் முக்கால்வாசி படத்துல என்னோட ரோல். சார் இப்ப நான் இங்க என்ன பண்ணோம்னா அங்க ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னுவாங்க. ஸோ after a point you only get big boss joke or whatever you see in paper, ஏதாவது அங்க ஹர்பஜன் சிங் ஜோக் இது மாதிரி தான் கிடைக்குமே தவிர the quality was very bad. அண்ட் இப்ப குவாலிட்டி கான்சியஸ் ஆகல. I've been always like this. நான் வந்து கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணேன், அது செமையா போகும்போது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
ஒரு வேலை நல்லா போகும்போது நல்லா இருக்கே அப்படின்னும் போது நிறுத்திட்டா வந்து ஐ திங்க் ஒரு ஹைல இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் எனக்கு இப்போ வந்து லிமிட்டட் ஒர்க் பண்ணலாம், அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இமேஜின் ஐ சைன் 5 films as hero now, get the money fast, get பீச் கிட்ட ஒரு வீடு. ஆனா ஆஃப்டர் 5 films I have to again start from scratch. ஸோ எனக்கு அது வேணாம். டூ ஒன் அட் அ டைம், டூ அ ரியலி குட் ஜாப், லைக் பீப்புள் லைக் இட், எனக்கும் திருப்தியா இருக்கு அப்படின்னா ஐ மூவ் ஆன் டு another one. எல்கேஜி வந்தப்போ அந்த படம் வாஸ் கம்பேர்ட் டு என்ஜிகே இன் சம் லெவல், பிகாஸ் ரெண்டுமே இந்த கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் அந்த இந்த மில்யூல வந்த மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் டு தட் ஹோல் கான்ட்ரோவர்சி, மினி கான்ட்ரோவர்சி? எனக்கு அது ஐ டோன்ட் நோ. இப்போ எனி நியூஸ் தட் கம்ஸ் அவுட், த நியூஸ் இஸ் டர்ம்ட் as controversy. So I don't see it as a controversy. When people compare two films, I just thought people compared two films. Okay. So நான் அந்த படம் பார்த்தேன். See one, இப்போ எல்கேஜி வந்து இட்ஸ் a very, I told you முன்னாடியே வந்து ஒருத்தனை பத்தின கதை. ஒரு கெட்டவன், ரொம்ப ஒரு கெட்டவன் கூட கிடையாது, ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டான ஒரு பொலிட்டிஷியன் வாண்ட்ஸ் டு கிளைம் இன் த லேடர். ஸோ அப்போ வந்து அவன் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டை வச்சு எப்படி வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ட்ரை பண்ணி இன் ரிட்டர்ன் அவன் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவான். இதுதான் என்ஜிகே. நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சிமிலாரிட்டி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டுச்சு. அது வந்து இந்த ரகுல் பிரீத் சிங் கேரக்டர் டு எல்கேஜிஸ் ஹீரோயின் கேரக்டர். நான் டு பி ஆனஸ்ட், நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கண்டிப்பா கமர்ஷியல் படம் எடுக்கணும்னா ஹீரோயின் வேணும். ஆனா என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது. நான் லவ் பண்ண யாருமே பார்க்க மாட்டேன், நானே பார்க்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு மீனிங்ஃபுல்லா ஒரு ரோல் வேணும் அப்படின்னும் போது சரி அப்போ வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்டா வைக்கலாம். ஏன் வைக்கலாம் அப்படின்னு இருந்துன்னா, அவ பிராண்ட் இஸ் கிரைசிஸ்னு ஒரு படம் இருக்கு சாண்ட்ரா புல்லக். சோ அதுல வந்து அவங்க வந்து ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ற ஒருத்தங்களா வருவாங்க. ஹவு ஷி மேக் சம்படி அஸ் அ பிரசிடென்ட் தான் அந்த. சோ அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன், ப்ராபப்ளி இன்ஸ்பிரேஷன் கூட சொல்ல மாட்டேன், அதே மாதிரி தமிழ்ல பண்ணா எப்படி இருக்கும் நம்ம ஊருக்குன்ற மாதிரி பண்ணதுதான் பிரியானந்த் கேரக்டர். ஸோ அதே மாதிரி தான் ஐ திங்க் ரகுல் பிரீத் சிங் கேரக்டரும் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டென்ட் see any striking similarities as somebody who saw the film as an audience. ஸோ மேபி அவரும் அவங்கள அந்த படம் பார்த்துருக்கலாம், பட் நான் அந்த படம் பார்த்து தான் நான் எடுத்தேன். See, we are in a slightly, இப்போ பொலிட்டிக்கல் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாததெல்லாம் பெரிய விஷயமாயிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்றும் இல்லாததுன்னு சொல்ல மாட்டேன், பட் வென் விஜய் சேதுபதி said அந்த முத்தையா முரளிதரன் அந்த மூவி எடுக்கும்போது there was a huge controversy that was really a controversy, and then he withdrew from the film. முத்தையா முரளிதரன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. So there are some issues that are very touchy to people, and you are talking about religion. I don't know if you're talking about religion, but you're definitely touching upon religion. ஸோ உங்க படம் ரிலீஸ் ஆகி ஒரு இந்த மாதிரி ஒரு யாராவது ஒரு அப்ஜெக்ஷன், ஏதாவது ஒரு இந்து முன்னணி கட்சி வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களாங்கிற ஒரு கன்சர்ன் இருந்ததா எழுதும்போது இல்ல எடுக்கும்போது? கண்டிப்பா இருந்தது. See, I was very conscious on not to like, இப்போ இந்த ட்ரெய்லரே நான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்கிற ட்ரெய்லர்ல லாஸ்ட் ஒரு 7 seconds ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அது வந்து சென்சார்ல சொன்னாங்க, இல்ல இது வேண்டாமே அப்படி சொன்னாங்க. நான் இமீடியட்டா வந்து ஐ செட் ஓகே வேணாம் மேம், எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப சென்சார்ல நீங்க வந்து சென்சார் ஆன ட்ரெய்லர் டிவில போடுறதுக்கு தான், ஆன்லைன்ல நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆன்லைன்ல நீங்க வந்து அந்த 7 செகண்ட் சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஐ செட் இல்ல வேண்டாம், வில் ஹேவ் a யூனிஃபார்ம் ட்ரெய்லர் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த 7 செகண்ட் விட்டுருங்க, அது போட வேணாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஐ வாஸ் வெரி கான்சியஸ். லைக் இந்த மாதிரி இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் எல்கேஜி. திஸ் பிலிம் is not per se ஒரு வந்து ப்ராப்ளமோ கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதுக்கு. ஐ டோல்ட் யூ இட்ஸ் a family film. எனக்கு இந்த மாதிரி சீன்லாம் படத்துல இல்லைன்னா கூட இந்த படம் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா அந்த இருக்கிற கதையோட கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிறது தான். அதாவது ஒரு சோஷியலி கான்சியஸ் ரெலவென்ட் படம் எடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு படத்துல. இப்போ ஆனா அதுதான் இது படமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால ஐ வாஸ் வெரி கான்சியஸ். லைக் நம்ம வந்து யாரையும் வந்து ராங் சைட்ல ரப் பண்ணக்கூடாது. ஐ பின் ரேடியோ ஜாக்கி ஃபார் சோ மெனி இயர்ஸ். எனக்கு முதல்ல சொல்லிக்கிட்டே வந்து ரிலிஜன் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பத்தி வந்து ரேடியோல பேசக்கூடாது. So I've been very conscious all my life by staying away of all these things. தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது, நீங்க ரைட்டா சொல்லனா கூட பரவாயில்ல, தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு. ஸோ இந்த படத்துலயும் we have handled it very carefully. Okay. இப்போ this question I've asked a lot of filmmakers. எல்லாரும் வந்து டிஃப்ரெண்டா பதில் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து this really shows their attitude towards cinema. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என் படம் நல்ல பிரைஸ்ல வித்திருக்கேன், நான் இப்போ வந்து என்னோட படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க, நிறைய மக்கள் பார்ப்பாங்க, அந்த சந்தோஷம் இருக்கா? இல்ல என் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியலையே, என் படம் வந்து ஒரு எப்படி அந்த ரியாக்ஷன் எப்படி கிடைச்சிருக்கும், அந்த ஒரு ஒரு வருத்தம் இருக்கா? So are you a realist or are you like a romantic kind of thing? So I'm a mixture of both, I would say. I've been waiting for theaters to reopen. நான் இப்போ மே மாசம் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்காக இந்த படம் வச்சிருந்தோம். நான் வந்து ஒரே ஒரு நாள் பேட்ச் ஒர்க் பண்ணி பாக்கி வச்சிருந்தேன். என்னன்னா
அந்த ஒரு நாளும் முடிச்சிட்டா எங்கேயாவது ஐ வில் பி டெம்ப்டட் டு ரிலீஸ் த ஃபில்ம் ஆன்லைன், இது ஓடிடில ஏதாவது ரிலீஸ் பண்ணிடுவோமோ அப்படின்றதுனால அந்த ஒரு நாள் பாக்கி வச்சிருந்தேன். இல்ல ஒரு நாள் ஷூட் இருக்கு, ஒரு நாள் ஷூட் இருக்கு. ஆனா எனக்கு எங்கேயோ தியேட்டர்ல தான் இந்த படம் வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் தியேட்டர்ல பார்த்தா பயங்கர எல்லா குடும்பமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்றதா இருந்தது. அண்ட் லாஸ்டா வந்து நாங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்க்குலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சரி நீங்க மும்பைக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபைனலா ஒரு காப்பி பார்க்கறதுக்காக பார்த்தேன். பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அப்படி கத்திட்டு அந்த சரவணன் சார் இருந்தார். என்ன சார் சார் ஹாட் ஸ்டார் கிட்ட திரும்பி கேட்கலாமா சார்? ஏன்னா எனக்கு அப்படிதான் என்ன இதுதான் என்னோட ட்ரீமா இருந்தது. இந்த படம் தியேட்டர்ல வந்து எல்லாரும் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த இருட்டுல அவ்வளோ ஒருத்தர் சிரிச்சா 100 பேர் சிரிப்பாங்க. சோ தட் எனர்ஜி வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் லைக் ஐ எம் டேக்கிங் மை பேபி ஸ்டெப்ஸ். நான் இப்பதான் எல்கேஜின்னு ஒரு படம் முடிச்சேன். இந்த படம் வந்து தியேட்டர்ல மக்கள் பார்க்கும்போது அது பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருப்பேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பட் ஆனா டு பி ஆனஸ்ட் இந்த தாட்டே வந்து இட் வாஸ் an evolving thought. இந்த தாட்டோட நான் மே மாசம் இருந்தேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். பை த டைம் தீபாவளி வரும்போது தீபாவளிக்கு கூட தியேட்டர் திறக்குமா திறக்காதான்னு தெரியாது. திறந்தாலும் இப்ப நீங்க இமேஜின் ஐ ஹாவ் டு மேக் அ ப்ரோமோ சேயிங் தட் அங்கிள் ஆண்டி ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்னு டக்குன்னு வந்து நீ வருவியாடா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஸோ ஐ வாஸ் லைக் ஃபீலிங் ஓகே. இப்போ வந்து தியேட்டர்லாம் திறந்தாலுமே இப்ப சோமசுந்தரம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுற பசங்க நம்ம போட்டோ பார்த்தோம். இந்த பசங்க எல்லாம் தியேட்டருக்கு வருவாங்கன்னு அசியூம் பண்ணாலும் என்னோட படத்துக்கு வந்து அந்த பசங்களோட அம்மா அப்பா தங்கச்சி அக்கா பாட்டி தாத்தா எல்லாம் வரணும். அப்படி வரதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகலாம் அப்படின்றதுதான் இப்ப ஐசி லைக் வேக்சின் கிடைச்சாலுமே 130 கோடி பேர் இருக்கிற நாட்டுல எல்லாருக்கும் அது போய் சேரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சோ இப்ப என் குழந்தைக்கு பல்லு வலிக்குது. சோ என் ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் லெட்டிங் தட் இல்ல கிராம்பு வச்சுக்கலாம், இல்ல இந்த மருந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 வாரம் ஷீ இஸ் போஸ்ட்போனிங் த டாக்டர் விசிட். ஸோ ஒரு முக்கியமான வேலைக்கு டாக்டர் கிட்ட போறதுக்கே நம்ம அவ்வளவு பயப்படும் போது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலிஸ் வந்து அவ்வளவு கூட்டமா வருவாங்களான்னு தெரியாதனால தென் வி கேவ் இட் ஆஃப் டு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். அண்ட் தீபாவளி ரிலீஸ்ன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், விஜய் படம் எல்லாம் தீபாவளிக்கு போய் பார்த்திருக்கோம். இன்னைக்கு இன்னும் நம்ம படமே தீபாவளியா நம்ம அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐயோ ஸ்டார் ஆயிட்டீங்கப்பா, மை காட். சோ ஸ்டார் சொல்ல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஏதோ சொல்றீங்க. சோ அந்த சேனல்லாம் இதோ இடிக்குமா? ஐ டோன்ட் நோ. சோ என்னது இடிக்குமா? ஒண்ணுமே இல்ல, ஒரு ரொம்ப பேட் ஜோக் பண்ண பார்த்தேன், நீங்களும் சிரிக்கல, உங்களுக்கும் புரியல, விட்டுருங்க. சோ கடைசியா ஐ வாண்ட் யூ டு கிவ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அட்வைஸா பாத்தீங்கன்னா அட்வைஸா கொடுங்க, இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கறதுனா கொடுங்க. இப்போ உங்களை மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அ கரியர்ல இருக்கிற ஒரு ஓகே, ஆக்சுவலி யூ ஆர் அ ராங் எக்ஸாம்பிள் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஹேட் அ major career before and you've kind of evolved to film. But people in the starting stages of their career, இப்போ வந்து படத்துக்கு வந்தவங்க, டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, இப்பதான் அவங்க எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பெரிய இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் கொஞ்சம் எடுத்தாலும் அவங்க ஸ்டார்டம் ஒரு 10 படம் ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பீப்புள் ரிமெம்பர் தட். பட் இப்போ ஜஸ்ட் பீப்புள் ஆர் பிகினிங் டு கெட் எஸ்டாப்ளிஷ்ட், what would you tell them? Like how do you, because it's a big blow for them, because இந்த தியேட்டர் இல்லாம இருக்கிறது அவங்க பிகாஸ் இப்போ வந்து ஒரு படம் வந்து நீங்க இதுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிடில போட்டீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கலாம், whatever it is, பட் அது மக்கள் ஸ்டாரா ஒரு ஏத்துக்கிறாங்களாங்கிறது ஒரு தியேட்டர்ல மட்டுமே தெரிய வர ஒரு விஷயம் இல்லையா? நான் வந்து தியேட்டர்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் நான் வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்ப மூக்குத்தி அம்மன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது சாட்டர்டே அப்படின்னா சாட்டர்டே பேசுவாங்க, சண்டே பேசுவாங்க, மண்டே வரைக்கும் தான் அந்த பேச்சு இருக்கே தவிர இப்ப டியூஸ்டே வந்து வேற ஆக்டரோட ஒரு படம் ஓடிடிக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பீப்புள் ஜஸ்ட் கோ பிஹைண்ட் தட். ஓகே, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மேல அதோட இம்பாக்ட், அது எவ்வளவு பெரிய ஆளால படமா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வந்து அடுத்த 3 நாள் ஓடுது, இல்ல 2 வாரம் ஓடுது தியேட்டர்ல. பட் ஆனா பீப்புள் ரிமெம்பர் த ஃபிலிம் ஃபார் அ லாங் டைம். பட் இப்போ இந்த டைம் இந்த ஓடிடி அப்படின்னும் போது there are multiple films that are across languages releasing every weekend, so they tend to lose the count. எது வருது எது போ. ஆனா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா things are changing and things will definitely change after this. எப்படி படம் பாக்குறாங்க, எப்படி படம் பார்க்க போறாங்க அப்படின்றது. நான் வந்து இந்த லாக்டவுன்ல 160 படம் பார்த்திருக்கேன். ஓகே, 160 படம் பார்த்திருக்கேன். அண்ட் எனக்கு வந்து அது வந்து முன்னாடி நம்ம சினிமாலேயே இருந்திருக்கோம். சின்ன வயசுல இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன். நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். சோ இப்போ ஒரு படத்தை வந்து 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கிற படத்தை பார்த்தா எனக்கு வந்து வேணாம் அது பெரிய படம் அப்படின்னு தோணுது. சோ இன்னொன்னு வந்து முக்கால்வாசி படம் இந்த த்ரில்லர் ஹாரர் எல்லாம் நான் இதுல பார்த்துட்டு இப்ப ஏதாவது ஒரு த்ரில்லர் ஹாரர் தியேட்டர்ல வந்ததுன்னா எதுக்கு இதை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்றதுதான் நான் ஒரு சாதாரண ஆடியன்ஸா சொல்றேன்.
இது எதுக்கு போய் தியேட்டர்ல பார்க்கணும், இதை வீட்ல இருந்து டிவில பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ there are lot of things about watching a film is going to change in the near future. Okay. So I think தியேட்டர் இல்ல அப்படின்றதுனால தியேட்டர் இப்போதைக்கு வந்து இல்ல, ப்ராபப்லி திருப்பி தரக்கும் பெரிய பூம் வரும் எல்லாமே. பட் ஆனா I see this Hotstar or any OTT platform for that matter as a boon to the filmmakers. Now you have an extra medium to actually showcase your talent. Right. இப்போ இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, and I feel like all of us are blessed. The young filmmakers or probably people are starting இப்பதான், all of us are blessed because we have that early bird advantage. நான் இந்த ஒரு மீடியம் ஆரம்பிக்கும் போது, இங்க பூம் இருக்கும் போதே என் படம் இதுல வரப்போகுது. இதுக்கப்புறம் if I can make films for them, to be it any OTT platform, along with the mainstream films for theaters, I think I have a great career if I'm making quality content. Right. And it applies to any youngster. So you're basically saying take advantage of whatever is in front of you instead of thinking ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு நினைக்காம இதெல்லாமே எல்லாமே ஒரு அவென்யூ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றீங்க. Yeah, absolutely. இப்போ நான் கமல்ஹாசன் சார் சொல்ற ஒரு விஷயம் வந்து I strongly believe, நான் எப்போ சின்ன வயசுல எனக்கு எப்போ சொன்னாலும் தெரியல, பட் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஞாபகம் இருக்கு. You can't fight technology, you have to coexist with it. ஒன்னு. ரெண்டாவது வந்து for me ஷாருக் கான் is a big example. அவர் வந்து ஒரு கல்யாணத்துல போய் டான்ஸ் ஆடுவாரு, ஐபிஎல் டீம் வச்சிருப்பாரு, டிவில ஷோ ஹோஸ்ட் பண்ணுவாரு, ஆடுக்கு வருவாரு, படத்துல நடிப்பாரு, he will do everything. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ஏன் இப்ப ஹீரோ ஆயிட்டீங்க, இப்ப போயிட்டு ரேடியோல ஷோ பண்றீங்க, கமெண்ட்ரி பண்றீங்க, திடீர்னு ஒரு கார்பரேட்டுக்கு போய் ஈவென்ட் பண்றீங்கன்னா, பிகாஸ் எனக்கு வந்து நான் பண்ணும்போது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அண்ட் கீழே பாக்குறவங்களுக்கோ இல்ல கேட்கறவங்களுக்கோ அவங்க ரொம்ப சந்தோஷமா, ஐ எம் குட் அட் வாட் ஐ டூ, why should I restrict myself to one platform? So அதனாலதான் வந்து I say like இப்போ எல்லாமே avenues. இப்போ இந்த டெக்னாலஜி புதுசா வந்திருக்குன்னா I should be really happy to grab with both hands. Then saying ஐயோ இது வந்துருச்சே நம்மள அழிச்சிருமே, அது வந்துருச்சே நம்மள அழிச்சிருமே. ஆக்சுவலா வந்து if you are really good at what you do and you take, நான் வந்து I believe in ஒரு வேலை பண்ணா செம்மையா பண்ணிட்டோம்னா அதுவே it will bring lot of glory. நான் நல்ல ஆர்ஜேவா இருந்ததுனால எனக்கு படம் கிடைச்சதுனால மத்த எல்லா விஷயமும் நடந்தது. ஸோ நான் ஆர்ஜேவே வந்து வேற ஏதாவது இப்போ நான் படம் நடிக்கணும்ன்றதுக்காக ஆர்ஜே பண்ணியிருந்தேன்னா எதுவுமே நடந்திருக்காது. So I am saying all the youngsters, all these platforms are big opportunity. And அதே மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பெருசா பயங்கர பெரிய டைரக்டர், 20 வருஷம் முன்னாடி பெரிய டைரக்டர், 30 வருஷம் முன்னாடி டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து சினிமால அவர் வந்து 10 வருஷம் முன்னாடி நல்ல இப்படி இருக்கிறவங்க கிட்டயே போயிட்டு திருப்பியும் நீங்க ஷார்ட் பிலிம் பண்ணுங்க, ஆந்தாலஜி பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்கன்னும் போது அவங்களுக்கு சரி ஏதோ ஒரு என்னப்பா எவ்வளவு மீட்டருப்பா, அதாவது சினிமா பாஷையில மீட்டர்னா காசு, எவ்வளவு காசுப்பா, ஓகே அப்போ ஒரு படத்தை பண்ணிவிட, அந்த மாதிரி இல்லாம நிறைய யங்ஸ்டர்ஸ் தேடி கண்டு ஐ திங்க் தே ஹேவ் டு ஸ்கவுட் ஃபார் டேலண்ட்ஸ். ப்ராபபிலி தட் வில் பி தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வந்து மூக்குத்தி அம்மன் வந்து ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற படமா பாத்தீங்க அண்ட் யூ ரோட் இட் தட் வே. இப்போ நீங்க முன்னாடியே வந்து நான் ஓடிடிக்கு எழுதியிருப்பேன்னு நினைச்சிருந்தா அதை கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது எழுதிருப்பீங்களா? டெஃபினட்டா எஸ். பிகாஸ் ஏன்னா இப்போ இது 5 பாட்டு இருக்கிற ஒரு படம், 5 பாட்டு இருக்கிற படம். அண்ட் இதுல சில பாட்டுலாம் வந்து கதையோட வந்துடும். அண்ட் நான் ஓடிடிக்கு எடுத்திருந்தாலும் அந்த பாட்டுல ரீடைன் பண்ணிருப்பேன். பட் ஆனா இப்போ ஓடிடிக்கு தான் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னா மேபி மை ட்ரீட்மெண்ட் டுவர்ட்ஸ் த கோர் ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டிஃபரெண்ட். த ஸ்டோரி வுட் ஹவ் ரிமைன் த சேம். பட் ஆனா எல்லா மீடியமுக்குமே தேர் இஸ் அ ஃபார்மேட். அஸ் ஐ டோல்ட் யூ லைக் இப்போ என்னால வந்து 2.25 மணி நேரம் ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி இருந்தது. நான் இதை எடிட் பண்ணி வந்து இப்போ 2 hours 20 minutes இருக்கு. இப்போ நான் ஓடிடிக்கு தான் இந்த படத்தை எடுத்திருப்பேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் மேட் இட் அஸ் a 2-hour film. 2 hours எடுத்திருப்பேன். ஆனா இப்போ என்னன்னா நாங்க தியேட்டருக்கு எடுத்த படம் நாங்க எதெல்லாம் உறுத்தாம இருக்கோ, எதெல்லாம் கதையில இருந்து டிவியேட் ஆகாத மாதிரி இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப படமா ப்ராப்பரா எந்த மீடியம்ல பார்த்தாலும் போர் அடிக்காம சந்தோஷமா ஃபேமிலியோட பாக்குற மாதிரி எடுத்திருக்கோம். பட் டெஃபினெட்லி எவ்ரி மீடியம் ஹாஸ் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அண்ட் இந்த படம் தியேட்டருக்கு எடுத்ததுதான். மேபி இஃப் ஐ மேக்கிங் சம்திங் இன் தி ஃபியூச்சர் ப்ராபப்லி ஹேவ் டு பி ரெண்டுத்துக்கும் செட் ஆற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் சேஃபா. On that note, thank you so much Bala for this interview. All the best for Mookuthi Amman. All the best for commentary, all the best for your career. எல்லாமே all the best னு சொல்லிட்டு ஒரு முடிச்சிடலாம். So thank you. நான் பார்த்த 5 படம், எனக்கு பிடிச்ச 5 புக், எனக்கு பிடிச்ச 5 டைரக்டர், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நார்மலா ஃபிலிம் கம்பெனி சவுத்னா இதெல்லாம் கேட்பீங்களே. I know, but அது நான் இது பண்ண அப்புறம் கேட்கலாம்னு நினைச்சேன். நார்மலா நம்ம இன்டர்வியூட அது நீங்க பார்த்த 5 டைரக்டர் சொல்லுங்க அப்பலாம் கேட்பீங்களே. நான் யோசிச்சேன். நீங்க இப்ப thank you ன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு அப்புறம் கேட்கறேன். Yeah, thank you Ranga. Thank you so much Film Companion South. Please watch, share, subscribe to Film Companion South, North, West, East எல்லாத்துக்கும். Thank you. So இப்போ சொல்லுங்க. இல்ல வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிட்டேனே. சரி அதான். Okay, cool. So thank you so much. Really nice. Spoke very well. All the best for your commentary and was so good seeing you after a long time.